அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி பண்டிகை அப்படின்னாலே எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய பலகாரம் செஞ்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிடுவாங்க. காலையில் விடியறதுக்குள்ளே வந்து நாங்கள் சாமி கும்பிட்றணும். அதனால் 2:30 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்திரிச்சி பணியாரம், வடை, சுழியம், இட்லி எல்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிடணும். புளியத்துக்கு மட்டும் நைட்டே வந்து அந்த ரவுண்டு பிடிச்சி வச்சுருவாங்க. மற்றபடி எல்லாமே காலையில் எழுந்திரிச்சி தான் செய்யணும். கிரைண்டரில் உளுந்துக்கு மாவை போட்டுட்டு இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாமியார் எல்லாத்தையும் உருட்டுறது, அப்புறம் வடை சுடுறது, சுழியம் சுடுறது அதெல்லாம் அடுப்பில் வச்சே சுட்டுட்டாங்க. நான் வீட்டுக்குள்ளே இட்லி சுட்டு வைக்கிறது, பணியாரம் சுட்டு வைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தேன். மாமனார் வந்து ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. வீட்டு சாப்பிட்ட ஜாமான், இப்போ புழங்கின ஜாமான், செஞ்ச ஜாமான்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் விலக்கி போட்டாச்சு. ஏன்னா தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணுன்னு தோணாது. எல்லார் வீட்டுக்கும் போகிறது, ஊர் சுற்றுறது இப்படி தான் இருக்குமா. அதனால் எல்லாத்தையுமே முடிச்சு வச்சாச்சு. புளியாரக்கன் நரகாசுரர் இறந்த நாளை தான் வந்து நம்ம தீபாவளியாக கொண்டாடுறோம். அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து கருமாதி வந்து எப்படி செய்வோமோ இறந்தவங்களுக்கு இந்த 16ஆவது நாள், அதே மாதிரி இந்த நரகாசுரர் செத்த அன்னைக்கு இந்த தீபாவளியும் அதே மாதிரி தான் கும்பிடுவோம். பகல் வந்து பொடிது வந்து இந்த விடியறதுக்குள்ளேயே வந்து வடை எல்லாம் செஞ்சு வச்சு, சாப்பாடெலாம் செஞ்சு வச்சு, அந்த 4 மணிக்கெல்லாம் 4-5 மணிக்கெல்லாம் வந்து எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் புது ட்ரெஸ் போடுவோம். நாங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிடுவோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வெளியிலலாம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் உள்ள சாமிக்கெல்லாம் கும்பிடக்கூடாது, இறந்தவங்களுக்கு மட்டும்தான் கும்பிடணும். அப்புறம் வந்து சாமி கும்பிட்டோன்னே எங்கள் ஊர் பழக்கம்படி கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் வீட்டு வாசல்லையே வந்து கோலமும் போடுவாங்க. நான் சாமி கும்பிட்டோன்னே சரி ஒரு வெடியை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெடியை வைக்க போயிட்டேன். ஹஸ்பண்ட்லாம் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சின்ன பிள்ளைந்தே வெடி வெடிக்க மாட்டாராம். நான் வந்து வெடிப்பேன், ஆனால் எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும். அப்புறம் இப்போலாம் வந்து வெடிக்கிறது தான். அப்புறம் யார் வெடிக்கிறதுன்னு எங்கள் மாமனார் நல்லா வெடிப்பார். வெடியெல்லாம் வெடிச்சிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி நான் எண்ணெய் தேய்ச்சி தான் குளிக்கணும். எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க வேண்டியது தான்.